இன்றைக்கி வந்து ரவா லட்டு பண்ண போகிறேன். அதுக்கு தான் வந்து கடாயை அடுப்பில் வச்சுட்டு நெய் ஊற்றிருக்கேன். ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். முதல்ல வந்து இந்த முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சையும் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். முருன்னு நல்லா கலர் வர வரைக்குமே வறுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வறுக்கணும். இப்போ ஓகே, எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. ரவா லட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு 2 கப்பு ரவை எடுத்துக்கிறேன். அதே கடாயில் 2 கப்பு ரவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறி வரணும், நல்ல வாசனை வரும். ரவை நல்லா வறுபட்டோடனே அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். ரவையை வந்து நம்ம பொறிக்க போகிறதில்ல, உருண்டை பிடிச்சி. ரெண்டாவது வேக வைக்க போகிறதில்ல, ரவா லட்டு பிடிச்சி. அதனால் ரவையை வந்து நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை வராமல் இருக்கும். அதுக்காக தான் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுக்க சொல்கிறது. அப்போ நல்லா வறுத்துட்டோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், நம்ம பச்சை வாசனையெல்லாம் அடிக்காது. அதுக்காக தான் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும். இந்த அளவுக்கு ரவை வந்து வறுக்கணும். இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். 2 கப் ரவைக்கு வந்து 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். மிக்சியில் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம். நான் இது போல் அரைச்சிருக்கேன் நல்லா நைஸாக. இப்போ இதுலேயே வந்துட்டு ரவையை நான் வறுத்த ரவையை இதிலே கொட்டி ஒரு ஓட்டிக்கிறேன். ஏன்னா இந்த ரவை வந்து கொஞ்சம் நாகா ரவை கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதனால தான் சர்க்கரையோடு சேர்த்து இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பல்சில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ரவை வந்து கொஞ்சம் மெலிசாக இருந்துச்சுன்னா ஓகே தான். இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பேஜனில் கொட்டிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள், ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு, இதை நல்லா கலந்துக்கிறேன். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை, இன்னும் நட்ஸு வந்து பாதாமெல்லாம் வச்சுருந்தோம்னா இதோட வறுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டுடலாம். நெய் கொஞ்சம் சூடாக இருக்கிற நெய்யாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ அப்படியே கலந்துடலாம். இந்த சர்க்கரையை வந்து சூடு இருக்கும்போதே அப்படியே கலந்து விட்டுறணும். அதுக்காக தான் சர்க்கரையில் போட்டால் பிடிக்கும்போது நல்லா வரும். அப்படி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரல அப்படின்னா பால் இருந்தால் 2 டீஸ்பூன் பால் விட்டுக்குங்க, உங்களுக்கு பிடிக்கிற தக்கன. அப்புறம் சர்க்கரை பாகு காய்ச்சி அதுலேயுமே ரவா லட்டு பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா லட்டு பிடிக்கலாம். நான் 2 டைப்பாக வந்து உங்களுக்கு லட்டு பிடிச்சி காட்டுறேன். நெய் வந்து நான் அதிகம் சேர்க்கலை. கொஞ்சம் நேரம் அப்படியே அமுத்தி பிடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த எல்லாம் ஒன்றா சேரும். அந்த சர்க்கரை வந்து அந்த சூட்டில் அப்படியே உருகி தான் எல்லாம் ஒட்டுக்கா ஒட்டும். இப்போ வந்து லைட்டாக கையில் நெய் தொட்டுட்டு அதில் பிடிக்கிறேன். அந்த சூட்லேயே பிடிச்சோம்னா அப்படியே சர்க்கரை அந்த சூட்டில் லைட்டாக அப்படியே உருகி அப்படியே எல்லாம் பிடிச்சிக்கும். கொஞ்சம் நேரம் ஆனோன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். என் கைக்கு இவ்வளோ பெருசு தான் வருது. பெருசாக பிடிச்சி பார்க்குறேன். இது போல் வந்து நான் ஒரு 5 லட்டுக்கு மேலே பிடிச்சேன். ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா போதும். இந்த நம்ம இப்போ கையில் இப்படி பிடிக்கிறது வந்து நல்லா கெட்டியாயிரும். கையிலையே நல்லா மாவை வந்து 1 நிமிஷம் அப்படியே கெட்டியாக அப்படியே பிடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த செட்டு அப்படியே நல்லா செட் ஆகும். இது இப்படி ஒரு வகையாக பிடிக்கலாம். இன்னொன்று வந்து பால் ஊற்றி பிடிக்கலாம். பால் ஊற்றி நான் பிடிச்சி காட்டுறேன். 3 டீஸ்பூன் தான் இந்த பால்.
காய வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கலந்துக்கிறேன். பால் ஊற்றி நல்லா கலந்துட்டேன். கலந்ததுக்கப்புறம் அந்த கை வாஷ் பண்ணிட்டு திருப்பியும் வந்து அதை கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால ரவை ஈரமாக இருந்தனால நல்லா பிடிக்க வந்துச்சு. பெரிய பெரிய லட்டாகவே பிடிச்சேன். இந்த சைஸ்க்கு வந்தது. மீதம் இருந்த அந்த ரவை எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி லட்டு பிடிச்சி வச்சுட்டேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி இந்த ரவா லட்டு. இது என்ன குழந்தைகள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குறைவான நேரத்தில் நம்ம இந்த ரவா லட்டை பிடிச்சிடலாம். நம்மளுக்கு அதிக டைம் எடுக்காது. ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் லட்டு பிடிக்கிறதுக்கு. நான் வந்து உடச்சி காட்டுறேன். நல்லா இருந்தது. சூப்பராக பக்காவாக இருந்தது இந்த லட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.